டிஜிபி வருண்குமார் தனது நற்பெயர் களங்கப்பட்டு விட்டதாக கூறுகிறார். ஆனால் ஒரு பெண் தொடர்ந்த வழக்கில் சிறை சென்றவர்தான் அவர் என்று சீமான் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். சீமான் மீது திருச்சி டி.ஜி. வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கு தொடர்பான வாதங்களால் திருச்சி நீதிமன்றத்தில் நேற்று அனல் பறந்தது. நீதிமன்றத்தில் நடந்த வாதத்தின் போது ஏற்கனவே பெண் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் சிறை சென்றவர்தான் அவர் என்று சீமான் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் இந்த வழக்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி சரக டி.ஜியாக இருப்பவர் வருண்குமார். இவர் திருச்சி மாவட்ட எஸ்பியாக இருந்தபோது ஒரு வழக்கு தொடர்பாக அவருக்கும் சீமானின் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து டி.ஜி. வருண்குமாரையும் அவரது குடும்பத்தினரையும் சமூக வலைதளங்களில் நாடகவினர் மோசமாக சித்தரித்து விமர்சித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக சீமானை வருண்குமார் பொதுவெளியில் கடுமையாக விமர்சித்தார். இதனிடையே இதுபற்றி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சீமான் டி.ஜி. வருண்குமாரை சில கடுஞ்சொற்களை பயன்படுத்தி திட்டியதாக தெரிகிறது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் டி.ஜி. வருண்குமார் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி விஜயா முன்பு நடைபெற்று வரும் இந்த வழக்கில் வருண்குமார் தரப்பு வாதங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுவிட்டன. இதையடுத்து சீமான் தரப்பு வாதங்கள் நேற்று எடுத்துரைக்கப்பட்டன. சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் தனது வாதங்களை நீதிபதி முன்பு எடுத்துரைத்தார். சீமான் தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் வகையிலேயே வருண்குமார் குறித்து சீமான் பேசினார். சென்னையில் பேசியதற்கு திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதையே இந்த அவதூறு வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் விசாரிக்க உகந்ததல்ல. சம்பந்தப்பட்டவர் எங்கு பேசினாரோ அந்த நீதிமன்ற வரம்புக்குள்தான் வழக்கை தாக்கல் செய்ய முடியும். எனவே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாமல் நீதிபதி இதனை தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் டி.ஜி. வருண்குமார் தனது நற்பெயருக்கு சீமான் களங்கம் விளைவித்ததாக கூறியிருக்கிறார். ஆனால் 2015 பெண் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்தான் வருண்குமார். அந்த வழக்கில் 20 நாட்கள் சிறையிலும் அவர் இருந்தார். முழுக்க சீமான் மீது அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காகவே வருண்குமார் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். ஆகவே இந்த வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்ய வேண்டும் என சீமான் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனை கேட்ட நீதிபதி இந்த வழக்கை வரும் ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்கலாமா வேண்டாமா என நீதிபதி உத்தரவிடுவார் என தெரிகிறது.